நீங்க எல்லாம் என்ன ஃபயர் ஆபீஸ் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 100 சொல்லுங்க. ஃபயர் ஆபீஸ் நம்பர் 101. நீங்க ஃபயர் ஆபீஸ்ல இருக்கீங்க சொல்லிட்டீங்க. ஃபயர் ஆபீஸ் நம்பர் வந்து அருகாமையில் இருக்கிற தீயணைப்பு நிலையத்தை எப்பவுமே நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கணும். எல்லாம் இணையதளத்துல இன்னைக்கு சமூக வலைதளம் போன்ல எல்லாம் இன்னைக்கெல்லாம் வெளியே பாக்குறீங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் அப்பதான் 108 அடிக்கலாமா 101 அடிக்கலாமா, ஒரு ஃபயரோ ஆடு மாடு மனிதர்கள் யாரோ ஒண்ணு ஃபயர் ஆபீஸ் போவா அது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இப்படி எல்லாம் பலதரப்பட்ட கொஸ்டின் கேள்வி அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு நீங்க இதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் தேவை. ஆடு மாடு ஃபயர் எதுனாலும் இருந்தாலும் எனி எமர்ஜென்சி உங்களுக்காக நீங்க எப்படி 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் 24 ஹவர்ஸ் யாரு இருந்தாலும் சரி, யாருக்கா யாரு கூப்பிட்டாலும் யார் மேலேயும் எஃப்ஐஆர் கேஸோ எந்த இதுவும் போறதில்ல. உங்களுக்காக சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க 24 ஹவர்ஸ் இருக்கோம். புரிதுங்களா சொல்றது? அப்போ நாம என்ன பண்ணோம், முதல்ல ஃபயர் ஆபீஸ் நம்பர் தெரிஞ்சுக்கணும். 04179 திருப்பத்தூர் நம்பரு 04179 220 101. அப்படி இல்ல தெரியல, அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணோம் 101 112 இதெல்லாம் போட்டீங்கன்னா எங்க போகும், சென்னை போகும். சென்னை போயிட்டு அங்க இருந்து கேட்பாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த தாலுக்குல இருக்கீங்க, என்ன பயிர், ஆடு மாடு விழுந்திருக்கா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. என்னடா இவங்க ஃபயர் ஆபீஸ் இப்படி போன் பண்ண போல, ஏன்னா இதுக்குரிய உபகரணங்களை எடுத்து வரதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. சரி அப்படின்னு கேட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை ஃபயர் ஆபீஸ் திருப்பத்தூருக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்ப நாங்க போன் பண்ணுவோம், என்னமோ பேரு திருப்பணாத என்னங்க கேட்ட கேள்வி கேட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க சென்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இதே நேரடியா எங்களை தொடர்பு போட்டுருந்தா நாங்க உடனடியா வந்து என்ன பண்ணலாம், நீங்க இவ்வளவு நேரம் டைமிங் ஆகிற வரையும் ஃபயர் அது வரையும் நிக்க